வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளங்கள். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு தெய்வீகமான தியானத்தை நிறைவு செய்து அனைத்து நோய்களையும் போக்குவதற்கான மாமருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம சிந்திக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு பொதுவான தலைப்பு. இந்த மாமருந்து பலது இருக்கு இல்லையா? தியானம் அனைத்து நோய்களையும் போக்குவதற்கான ஒரு மாமருந்து. அதே போல சிரிப்பு அனைத்து நோய்களையும் போக்குவதற்கான ஒரு மாமருந்து. இறை உணர்வு என்பது அனைத்து நோய்களையும் போக்குவதற்கான ஒரு மாமருந்து. காயக்கல்ப பயிற்சி என்பது அனைத்து நோய்களையும் போக்குவதற்கான ஒரு மாமருந்து. அனைத்து நோய்களுக்குள்ள நீங்க உடல் நோய்களையும் எடுத்துக்கணும், மனநோய்களையும் எடுத்து, சரிங்களா? இரண்டையுமே நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நாம சிந்திக்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். நீங்க அதை பத்தி எந்த அளவுக்கு ஆழமா நம்ம சிந்திச்சிருக்கோம்னு தெரியல. சிலர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மகாலயபட்ச நேரம் அப்படின்னு ஒன்று நிறைய பிரபலமாக பேசப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்துக்கு பின்பு தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் இந்த அமாவாசை, மகாலய அமாவாசை என்பது புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு நடக்கக்கூடிய 15 நாட்கள் இது மகாலய பட்சம் என்று சொல்கிறார். மகாலய பட்சம் என்றால் 15 நாட்களை அந்த வார்த்தையில குறிக்கிறது. பட்சம் என்று பேர். 15 நாட்களை குறிக்கிற வார்த்தை. அப்ப மகாலய பட்சம் என்றால் அந்த மகாலய அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய, முன்பாக வரக்கூடிய 15 நாட்கள் என்று நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ளும். சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானிகள், தீர்க்க தரிசிகள். சாதாரணமாக அவங்களுடைய அறிவை எடை போட்டு விட முடியும். குறிப்பாக அவர்கள் இந்த வானியல் சாஸ்திரத்திலே பெற்றிருக்கிற அறிவு என்பது ஆகச்சிறந்த அறிவு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ அவர்கள் இந்த உலகை ஞானத்தை கொண்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஏதோ சும்மா எடுத்துக்க வேண்டாம். அதுல சில பல மூட நம்பிக்கைகள் சேர்ந்து போச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லி இருக்கிற உண்மை என்பது மிக மிக உயர்ந்த ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த உயிர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மனித இனம் உயிர்களிலே உயர்ந்த உயிரினம். இந்த மனித இனம் நிறைய துன்பப்பட்டு கொண்டிருக்கிறத அவங்க புரியுறாங்க. அப்ப அந்த துன்பத்திலிருந்து மனித இனத்தை மீட்டு எடுத்து கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆன்மீகம், மருத்துவம், யோகம், தியானம், ஞானம் எல்லாமே. மனிதனை துன்பத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக. அப்போ இந்த ஒரு நோக்கத்தை நாம் அடிப்படையாக கொண்டு இந்த மகாலய பட்சம் இந்த நாட்களில நம்ம முன்னோர்கள் எதை வலியுறுத்தி இருக்கிறார்கள்
அப்படின்னா ஒரு இஸ்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல நோன்பை வலியுறுத்தி இருப்பார். ஒரு கிறிஸ்டியானிட்டி என்றால் அதுல அன்பை, இந்த சேவையை வலியுறுத்தி இருப்பார். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எடுத்தோடனே நமக்கு தென்படுவது அவைகள் அல்ல. அதே போல இந்து தர்மத்திலேயே நிறைய விஷயத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். அது இப்போதான் அதிகமாக இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வருகிறது. இன்னைக்கு இருக்கிற காலம் ரொம்ப விஞ்ஞான காலமா இருக்கிறதால, இதே ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாகாளியபட்சம் அதை பற்றி நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிதா இருக்குமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு தான் அதை பற்றி அதிகமான அறிவு நிறைய பேருக்கு பகிரப்படுகிறது. அன்னைக்கு ஒரு சில குலத்தவர்கள் மட்டுமே அதை முறையா சரியா செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எல்லோரும் அதை செய்யக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சி பெற்றிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு அதை ஞானத்தோடு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளோட நோக்கம். சரிங்களா? அதாவது இந்த 15 நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யூடியூப்ல மக்களும் நிறைய அதை பத்தி கேட்கறாங்க. நான் நிறைய டாபிக் மகரிஷியோட தத்துவ ஞானங்கள் எல்லாம் பேசி போட்டோம். அது 500 பேர் 1000 பேர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. உடல்ல நோய் குணமாகிறதுக்கு ஒரு பயிற்சின்னு போட்டா அது ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கறாங்க. 40,000 பேர் 50,000 பேருக்கு மேல பார்க்கறாங்க. பட் இந்த உடல் நோய்களுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற நம்ம மனசை சீராக்கணும், மனசை சரி பண்ணணும், அதற்கான பயிற்சிகள் தத்துவங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதே சமயம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சந்திர கிரகணம் பத்தி நண்பர்கள் எல்லாம் பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி அதை ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதை பத்தி நிறைய புரளிகள், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சேன்னு சொல்லி அதை ஒரு இது பேசினா அது கிட்டத்தட்ட 12,000 பேர் பக்கம் பார்த்துருக்காங்க. சரி, நிறைய பேருக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அந்த உண்மை அவங்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா எவ்வளவோ பேர் சொல்றாங்க, அவங்க சொல்றதுல உண்மை இருக்குது, பொய்ன்னு சொல்லல. பட் நம்ம ஞான மார்க்கத்திலிருந்து இந்த மகாலயபட்ச அமாவாசை அல்லது இந்த மகாலயபட்ச அந்த திதிகள், அந்த 15 நாட்களுக்கு என்ன ஒரு முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் சான்றோர்கள் கொடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு கொஞ்சம் அதை சிந்திக்கணும். அப்ப அந்த 15 நாட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமது முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு உரிய நாட்களாக அந்த 15 நாட்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது இந்த பிரபஞ்ச இயக்க நியதியில இந்த 12 ஆண்டுகள்ல சில நாட்கள்ல அந்த இறையாற்றல் பரிபூர்ணமா இந்த பூமியில இணையறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரபஞ்ச சக்தி தான் இறை சக்தி. அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி இருக்கிறேன். இந்த கோள்கள் சுற்றி இயக்கம் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? கோள்கள் சுற்றி இயக்கம் நடந்து கொண்டிருக்குது. இதுல சூரியன் மையத்தில் இருக்குது. அதுக்கு சுற்றி புதன், சுக்கிரன், பூமி, பூமியை சுற்றி சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது என்று நவகோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கு. இதுல 3வது வட்டப்பாதையில் இருக்கிறது பூமி. பூமியை சுற்றி சந்திரன் ஓடிக்கொண்டே இருக்கு. அதனால இங்க இந்த அமாவாசை பௌர்ணமி என்பது மாற்றி மாற்றி அந்த திதிகள்ல வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பூமி இந்த சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை? ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூமி தன்னைத்தானே ஒரு நாளுக்கு ஒரு முறை சுற்றுகிறது. இங்க இருக்கிற பூமி இப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை இங்க சுற்றிட்டு வருது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. சூரியனுடைய வெளிச்சம் கம்மியா இருக்குது. இரவு வரப்போகுது. அப்புறம் நள்ளிரவுக்கு வருது. அப்ப பின்னாடி பக்கம் போறோம். அப்படியே சுத்துறோம். அப்படியே முன்னாடி வர்றோம். காலையில மத்தியானம் 12 மணி, நள்ளிரவு 12 மணி, காலையில 6 மணி, இப்படி இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. இது ஒரு சுழற்சி. இது தன்னைத்தானே சுற்றுவதோடு மட்டுமல்லாம இந்த சூரியனை சுற்றியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுத்தி ஓடுதுன்னா ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை சுற்றி ஓடுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம், எல்லாருக்கும் தெரியணும். இதுல நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப இந்த பூமியை சூரியனை சுற்றி இருக்கிற மொத்த வட்டத்தையும்
12ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 12ஆக பிரித்து இந்த மாதங்கள் 12 மாதங்களாக வகுத்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப அதுல ஒரு மாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கானது அப்படிங்கிற ரீதியில இது அப்படியே அந்த 12 டிவைட் பண்ணி ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அந்த சூரியனுடைய டிராவல். அதாவது எப்படி நான் சொல்றது உங்களுக்கு எளிமையா சொல்லணுமே, இருங்க நான் ஒரு படம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஏன்னா இது புரிஞ்சாதான் இந்த மாதங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அது கூடயே அந்த மாகாளயபட்சத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையும் உங்களுக்கு புரியிறப்ப இதையும் சேர்த்து சொல்லிடலான்னு தான் அதை எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு போட்டோ ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது தெரியுதான்னு பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுல என்ன இருக்கு? அதாவது புரட்டாசி மாதத்துல சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, பூமி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்திட்டு வருதுன்னு சொன்னேன். தொடங்கிறது சித்திரையில தொடங்குது. மேல பாருங்க, மேல சித்திரை பாருங்க. நீங்க ப்ளூ ஆரஞ்சு கலர் காமிச்சிருக்கிறது கன்னி. சரிங்களா? கன்னியில அந்த சூரியனுடைய சுழற்சி இயக்கம் போயிட்டு இருக்குது. அதை புரட்டாசி மாதம்னு சொல்றோம். மேல பாருங்க ஃபர்ஸ்ட் சித்திரை. சரிங்களா? மேஷம், அடுத்தது வைகாசி, அதுல ரிஷபம், அப்புறம் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி என்பது 6வது மாதம். அப்ப பூமி அந்த சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில இந்த 6வது மாதத்திலே அது செல்லும் போதுதான் நம்ம புரட்டாசி மாதம் என்று சொல்கிறோம். அதை கன்னி ராசி என்று சொல்கிறோம். இப்படி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வட்டம் புரியுது இல்லையா? சிம்பிளான விஷயம் தான், கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி இந்த சூரியனுடைய இயக்கம் அதை பொறுத்துதான் இங்க மாதங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கிறத நம்ம முன்னோர்கள் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இது ஏதோ ஏனோ தானோ குத்துமதிப்பா அடிச்சுடுற விஷயம் அல்ல. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமாக நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிற ஒரு செயல் என்று சொன்னா அது மிகையாகாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பண்பாடு கலாச்சாரத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் இங்க இருக்கிற சீதோஷண நிலைக்கு தகுந்தாற் போல அவங்களோட உடல் மனதில மாற்றம் நிகழும். அதை தான் காலங்களாக பிரித்தார்கள். வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா? இது 6 காலங்களாக, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், அப்படி அந்த காலங்களை பிரிக்கிறத நீங்க பார்க்கலாம். 2 மாதங்களுக்கு ஒரு காலமாக பிரிச்சிருப்பான். அப்ப ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த பருவங்களினுடைய தன்மை மாறும்போது ஒரு ஒரு நேரத்துல வெயில் தொடக்கமா இருக்கும், வெயில் உச்சமா இருக்கும், மழை தொடக்கமா இருக்கும், மழை உச்சமா இருக்கும், குளிர் தொடக்கமா இருக்கும், குளிர் உச்சமா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு தன்மை வரும்போது அது நம்ம உடலுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை மகரிஷி எங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுக்கான காப்பு 3 காப்பு. ஒன்று இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து, 3வது சாரி, அதாவது தேவைகள் 3: பசி, தாகம், தட்பவெட்பம். தட்பவெட்ப சூழல்ல இருந்து அவனுக்கான அந்த தேவைகள், அது தேவையில வர்றது. மன்னிக்கணும், நான் காப்புகளுக்கு போயிட்டேன். மகிழ்ச்சி எங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுக்கான தேவை 3: ஒன்று பசி தாகத்திலிருந்து அவனுக்கான தேவை நிறைவேற்றப்படணும், இல்லாட்டி அவன் உயிர் போயிடும். 2வது தட்பவெட்ப சூழல், இங்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை, குளிர்நிலை, இதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை பாதுகாப்பதற்கு
உடையோ உறைவிடமோ உணவோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தேவை எல்லா உயிர்களுக்குமான ஒரு விஷயமா இருக்கு. மூன்றாவது உடல் கழிவுப் பொருள் உந்துவேகம் சொல்லுவோம். அப்ப தட்பவெட்பம் எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நாம சொல்றோம் இது. ஒரு மனித வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு அந்த தட்பவெட்பத்தினுடைய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு விஷயம் தான் இந்த கோள்களோட நிலை, பிரபஞ்ச ஆற்றலுடைய நிலை. அப்ப எந்தெந்த நாட்களிலே பிரபஞ்ச ஆற்றல் இப்ப சூரியனை சுற்றி வருதுன்னு நான் சொன்னேன். 9 கோள்களும் சுற்றி வருது. இப்படி சுற்றி வரப்ப சில காலங்களிலே இந்த பூமிக்கு பக்கத்தாலே சுக்கிரன் வரலாம். பூமிக்கு பக்கத்தாலே புதன் வரலாம். பூமிக்கு பக்கத்தாலே செவ்வாய் வரலாம், குரு வரலாம், சனி வரலாம். சரிங்களா? இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடக்குது. இதைத்தான் வச்சுதான் ஜாதகங்கள், ஜோதிடங்கள் இதெல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப நேத்திக்கு வந்தது கூட சந்திர கிரகணம் சரியான அந்த நேர்கோட்டிலே வரக்கூடிய நாட்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது எப்பொழுதாவது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ ஒரு வருடத்தை முழுக்க அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு வருடத்தை மட்டுமல்ல, இது 12 வருடங்களாக 48 வருடங்களாக பிரிச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதான் 12 மாதங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற பூ என்றெல்லாம் பூவில் இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது பூக்கும். பனை 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூக்குன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு கால அமைப்பு இருக்கும்போது எந்த காலத்திலே இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமி மேல வருதோ அது எல்லாம் பண்டிகை காலங்களாக, விழா காலங்களாக நம்ம முன்னோர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான், இது அடிப்படை புரிஞ்சுக்கும். அப்ப அந்த நாட்களிலே நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணுதான். காலையில் எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், இறை வழிபாடு பண்ணணும், சரிங்க, ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும், கோவிலுக்கு போகணும், நல்லதை நினைக்கணும், நல்ல உணவை சாப்பிடணும், நல்ல உடையை உடுத்திக்கணும், நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், 4 பேருக்கு தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பெரியவங்க இருந்தா ஆசீர்வாதம் வாங்கும். வேற என்ன பண்டிகையில மாறுது உங்களுக்கு பெருசா? கடவுள் பேரை நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். அதற்கான ஆற்றல்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதா இருக்கலாம். பட் அடிப்படை என்ன? நீ ஒழுக்கமா இரு, யாருக்கும் துன்பம் கொடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய், புண்ணியத்தை பெருக்கிக்கும். இதுக்கு தான் நீ வந்திருக்கிற. உன் கர்மா கழியிருக்கு இது வாய்ப்பு. இந்த வாய்ப்பை குறிப்பிட்ட நாள்ல பயன்படுத்தி, காற்றடிக்கிறப்ப தூற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாகாளய பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பித்ருக்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு காலம் என்று அவர்கள் சொல்றாங்க. உண்மையாலுமே இறந்த பின்பு அந்த ஆத்மாக்கள் 4 நிலையில போகும்னு நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று 4 நிலையில அந்த ஆத்ம சக்தி பிரிஞ்சு போகும். இதுல ஆசாபாசங்களோடு இருக்கிற ஆத்ம சக்தி எங்க இருக்கும்னா, இந்த சாலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியை சுற்றி இருக்கிற ஒரு காந்த களத்துல தான் அது இருக்கும். அதை கடந்து அதனால் அந்த பக்கம் போக முடியும். இப்படி யாரோடதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இப்ப எனக்கு முன்னோர்கள் எடுத்துக்கோங்க, என்னோட அம்மா அப்பா முன்னோர்கள். எனக்கு எங்க அம்மா அப்பாவோட முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள் தான். என்னோட தாத்தா பாட்டி என்னோட முன்னோர்கள், அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பான்னு போனீங்கன்னா என்னுடைய முன்னோர்கள் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. யோசித்து பாருங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இல்லையா? அத்தனை முன்னோர்கள் எனக்கு இருந்திருக்கிறாங்க. அதாவது நீங்க இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்றேன். நான் அடிக்கடி எங்க ஆன்மீக வகுப்புகள்ல கேட்கிற ஒரு கேள்வி, உங்களுடைய வயது என்ன என்று நான் கேட்பேன். நீங்க எல்லாரும் உங்க வயதை சேட் பண்ணி போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேட்ல உங்க வயதை போடுங்க, எல்லாருமே. இதுல ஒரு பெரும் ரகசியம் இருக்கு. இன்னைக்கு அதை ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, சாதாரண மக்களுக்கு இது தெரியணும் இல்லையா? எல்லாரும் போட்டீங்களா? ஒரே நிமிஷம். சேட் எப்படி இருக்கு? அம்மா இந்த சேட்டை எவ்ரி ஒன்ல மாத்த சொல்லணும்மா. ஐயா எவ்ரி ஒன்ல தான் இருக்குங்கய்யா.
இல்ல இப்பதான் நான் மாத்தினேன். அது ரெகுலராகவே எவ்ரி ஒன் இருக்கிற மாதிரி பண்ணணும், எனக்கு ஞாபகப்படுத்தணும். சரிங்க. ஓகே, சரி. ஓகே, சரி. எல்லாரும் போட்டீங்க, உங்களோட ஏஜ் போட்டிருக்கீங்க இல்லையா? 40, 50, 60, 70. இப்படிதான் எல்லாருடைய விடையும். சிங்கிள் டிஜிட்ல இதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. 3 டிஜிட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. 2 டிஜிட்ல 2 இலக்கத்துல ஒரு எண்ணை நீங்க போட்டிருப்பீங்க. அது 11ல இருந்து 99க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை நீங்க போட்டிருப்பீங்க. சரி, உண்மையாலுமே உங்களுடைய வயது அதுதானா அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குது? உடல் இருக்குது, கவனிங்க. உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்கிறது. அதெல்லாம்க்கும் முன்பாக ஆன்மா என்று ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. இப்ப நீங்க வயதுன்னு ஒண்ணு போட்டீங்களே, அது உங்க உடலுக்கானதா, உயிருக்கானதா, மனதிற்கானதா, அறிவுக்கானதா, ஆன்மாவுக்கானதா? சொல்லுங்க. எல்லாரும் உங்களுடைய உடலுக்கான வயதை தான் போட்டிருக்கிறீங்க. உங்க உயிருக்கான வயதை நீங்கள் போடவில்லை. யோசித்து பாருங்க. ஆமாமா இல்லையா? ஆமா, உங்க உடலுக்கான வயதை தான் நீங்க போட்டு, அம்மா வயிற்றிலிருந்து நீங்க என்னைக்கு வெளியே வந்தீங்களோ அதை முதல் நாளாக கணக்கெடுத்து கொண்டீர்கள். அதுல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது வருஷம் தொடங்குது என்று. இப்ப எனக்கு 40 ஆண்டுகள் என்று நான் சொன்னேன்னா, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்தேன், இந்த பூமியில விழுந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு சொல்றேன் இல்லையா? அப்ப உடலுக்கு தான் நீங்க வயது சொல்றீங்க. இதுவே தப்பு. இப்ப நான் யார் என்று நான் கருதுகிறேன்? நான் உங்களுடைய வயது என்னன்னு கேட்டேன். இப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த உடலையே நான் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இது தவறு. இந்த உடல் நான் அல்ல. சரி, இந்த உடல் வருவதற்கு முன்பாக உங்க உடம்புல உயிர் இருக்கா? இந்த உயிர் இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடியே வந்துதா, உடல் வந்ததுக்கு அப்புறம் வந்துதா? விதையிலிருந்து மரம், அதுதானே? சரிங்களா? அப்ப அம்மாவுடைய ஒரு கருமுட்டை, அப்பாவுடைய ஒரு உயிர் அணு. அங்க நம்ம உடம்பு இல்லை. அப்பாவுடைய ஒரு உயிரணு, அப்பா உடல்ல இருந்து ஒரு உயிரணு வருகிறது. அம்மாவுடைய கருமுட்டை இருக்கிறது. இந்த கருமுட்டைக்குள்ள அந்த உயிரணு செல்கிறது. ரெண்டும் இணைகிறது. இணையும் போது ஒரு புது உயிர் உருவாகிறது. ஈருயிரும் ஓர் உயிராக மாற்றம் பெறுகிறது. அங்க ஒரு செயல் நடக்குது. ஈருயிரும் ஓர் உயிராக மாற்றம் பெறும்போது என்னுடைய உயிர் தோன்றியது. அதான் என்னுடைய முதல் உயிர். முதல் உயிர், என்னுடைய முதல் உயிர். அந்த உயிர் அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன், அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு பேட்டர்ன், அப்பாட்ட இருந்து வந்த ஒரு பேட்டர்னை வச்சு இது புது பேட்டர்ன் ஒன்று உருவாக்கி, அந்த உயிர் தன்னை உயிரில் இருக்கிற வினைகளை போக்கிக் கொள்வதற்காக ஒரு உடலை கட்டுது. அந்த உயிர் தான் கட்டுது. விதையை தூக்கி போட்டீங்க நீங்க, தண்ணி, மரம், மண்ணு எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஆனா அந்த விதைக்குள்ள என்ன பிரிண்ட் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் செடி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மரம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழங்கள் வரும். கரெக்டா? அப்ப விதை தான் நம்முடைய உயிர். அப்ப அம்மாட்டிருந்து ஒரு உயிரும் அப்பாட்டிருந்து ஒரு உயிரும் வந்தது, ஈருயிர் ஓர் உயிரா மாறிச்சு. அதுதான் என்னுடைய முதல் உயிர். அந்த உயிரில் இருக்கிற பதிவுகள் எப்படி ஒரு மரத்திலிருந்து ஒரு விதை மூலமா பதிவுகள் அடுத்த மரத்துக்கு கடத்தப்படுகிறதோ, அப்படி என் பெற்றோர் மூலமாக, வித்தின் மூலமாக, உயிரின் மூலமாக, பரம்பரையாக, ஜீனின் மூலமாக, டிஎன்ஏ மூலமாக அந்த பதிவுகள் எனக்கு கடத்தப்படுகிறது. எதன் மூலமாக? உயிரின் மூலமாக. அப்ப அதுதான் உயிரணுன்னு சொல்றேன். அந்த உயிரணு அங்க இருக்கிற பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை கட்டுகிறது. அப்ப 10வது மாசம் நான் வெளியே வந்த நாள் இருக்குது. அதற்கு முன்னாடி அம்மா வயித்துக்குள்ள நான் இருக்கேனா? இருக்கேன். உடலே இருக்குதா? உடலே இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி நான் இருந்தேனா? உடல் இருந்ததா? உடல் இல்லை. அம்மாவுடைய கருமுட்டையில் அப்பாவோட உயிரணு இணையும் போது உடல் இல்லை. ரெண்டு இணைஞ்ச உடனே உருவானது முதல் உயிர். அப்ப இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? அம்மா அப்பாவிடம் இருந்து வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் உருவாக்கப்பட்டது, ஆனால் உயிர் உருவாக்கப்படல. உயிர் எங்கிருந்து வந்தது? அம்மா அப்பாட்டிருந்து வாங்கியது. சரிங்களா?
அப்ப இந்த உயிர் இந்த உடலிலிருந்து அடுத்த உடலுக்கு பயணம் செய்கிறது. புரிஞ்சுதா? அப்ப என்னுடைய உயிர் நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? என்னுடைய அம்மாவிடம் பாதியாக, அப்பாவிடம் பாதியாக இருந்தது. ஏத்துக்கலாமா? என் உடம்பில் இருக்கிற உயிர் என்னுடைய அம்மா உடம்பில் இருந்தது, என்னுடைய அப்பா உடம்பில் இருந்தது. இப்ப எனக்கு வயது 40. எங்க அப்பாவுக்கு ஒரு 30 வயது இருக்கிறப்ப நான் பிறந்திருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு 25 வயது இருக்கிற பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அல்லது எங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு 3 ஒரு 27 வைத்துக் கொள்ளுங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு 23 வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உதாரணம் புரியுறதுக்கா ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பாவுக்கு 27, எங்க அம்மாவுக்கு 23 வயதுல நான் பிறந்திருக்கேன்னா என்னுடைய உயிரோடைய வயது என்ன? இப்ப 40. இதுல எங்க அப்பா 27 வருஷம் வாழ்ந்திருக்காருல்ல, அந்த உயிரோட வாழ்க்கை நீளம் இருக்குல்ல, அது எனக்கு சேரும். அம்மாவோட உயிரோட வாழ்க்கை நீளம் இருக்கு, அதுவும் சேரும். இப்ப மொத்த வாழ்க்கை என்னுடைய உயிரோட வாழ்க்கை நீளம் எவ்வளோ? ஆயுள் வயசு எவ்வளோ? 50 + 40 90. சரி, இதுக்கு முன்னாடி போவோம். எங்க அப்பாவுக்கு உயிர் எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது. அதுல ஒரு 50 வருஷம் வச்சுக்கலாமா? அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அந்த உயிரோட காலம். இதே அம்மாவுடைய அம்மா அப்பாவோட உயிரோட காலம் அம்மாவோட உயிருக்கு வருமா? அதுல ஒரு 50 வச்சுக்கலாமா? அப்ப தாத்தா பாட்டியோடது 50 50 100, அம்மா அப்பாவது 50, என்னோடது 40. இப்ப 190 என்னோட உயிரோட வயது. இப்படி நீங்க அப்படியே கணக்கு போட்டே போனீங்கன்னா என்னோட உயிரோட வயது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும். மனிதன் தோன்றி 16 லட்சம் ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. உயிர்கள் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றாங்க. அத்தனை ஆண்டுகளாக இந்த உயிர் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க. ம்? அப்ப என்னுடைய உயிர் என்பது பல கோடி ஆண்டுகளாக டிராவல் பண்ணும். இப்ப நீங்க வேற, உங்க முன்னோர்கள் வேற, தாத்தா பாட்டி வேற, அம்மா அப்பா வேற அல்ல. உங்களுடைய உயிர் உங்க அம்மா அப்பா உடம்புல டிராவல் பண்ணிட்டு இப்ப உங்க உடம்புக்கு வந்துருச்சு. உங்க மூலமா அப்படியே உங்க பைய உடம்புக்கு அது போகும். பைய உடம்புல இருந்து பேர உடம்புக்கு போகும். பேர உடம்புல இருந்து கொள்ளு பேர உடம்புக்கு போகும். இந்த உயிர் டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் எடுத்த உடம்புகளைத்தான் நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அம்மா அப்பா என்று நம்ம சொல்றோம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? அம்மா அப்பா வேற, தாத்தா பாட்டி வேற, நாம வேறன்னு நினைக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. வேற வேற அல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அந்த உயிர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இந்த உடலை எடுக்குது, அதனோட கர்மாவை கழிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பார்க்குது. சிலது கர்மாவை கழிக்குது, சிலது கர்மாவை சேர்த்துது அறியாமையில. மறுபடியும் உடல் உயிர் அடுத்ததுக்கு டிராவல் பண்ணும். சரிங்களா? ஒரு ரிலே ரேஸ்ல ஒரு பந்தத்தை மாத்தி மாத்தி கையில கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கட்டையை, அந்த கட்டையை இவன் எடுத்துட்டு ஓடுறான். இவன் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறான். இவன் நல்லா ஓடி முன்னாடியும் போகலாம், கீழே விழுந்து பின்னாடியும் போகலாம். அது அவன் அப்படியே அடுத்தவனுக்கு கடத்துறான். அவன் நல்லா ஓடி முன்னாடியும் போகலாம், கீழே விழுந்து பின்னாடியும் போகலாம். அவன் அடுத்தவனுக்கு கடத்துறான். இப்படி இந்த உயிர் இந்த உடலை கடந்து கடந்து வந்துட்டே இருக்கு. இப்படி கடந்து வந்ததுல நம்ம முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இந்த உயிரினுடைய முன்னாள் உடம்புக்காரர்கள். அந்த உடலை கொண்டு இந்த உயிராற்றல் பல்வேறு நன்மையை செஞ்சிருக்கு, பல்வேறு தீமையும் செஞ்சிருக்கு. அப்படி அந்த உடலிலே இருக்கிற அந்த ஆத்ம சக்தி அந்த உடலை விட்டு பிரிந்து வெளியேறும் போது அவர்களுக்கு ஏதாவது பரிபூரண நிலை இல்லாமல் நிறைய ஆசாபாசங்களோடு இறந்திருந்தாலோ, அல்லது அவர்களுடைய முன்பின் சந்ததிகள் அவர்களுடைய மனதை வருத்தப்படுத்தி துன்பப்படுத்தி இறந்திருந்தாலோ, அல்லது அகால மரணம் அடைந்திருந்தாலோ, இது நம்ம பெற்றோர்கள் மட்டுமல்ல, நம்முடைய சகோதர சகோதரிகளும் இதற்குள் அடக்கம். நம்முடைய குழந்தைகளும் இதற்குள் அடக்கம். இந்த உயிரோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், இது ஒரு விதத்துல போய் வேதங்கள்ல குருவாக இருந்தாலும் அந்த உயிர் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார். குருவுக்கு கூட தர்ப்பணம் செய்யக்கூடிய முறை இங்கு இருக்கிறது.
சரிங்களா? இப்படி பல பேருடைய தியாகத்துல தான் நம்மளோட உடல், உயிர், மனம் வந்திருக்கு. இதை நம்ம முதல் புரியணும். இந்த உடல் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு என் முன்னோர்கள் எல்லோரும் அதற்கு பொறுப்பு. இன்னைக்கு நல்ல உடலோட நான் இருக்கிறேன். இந்த காலத்துல நிறைய பேர் கூன் குருடு செவிடு பேடோடு இருக்கிறத பார்க்கிறோம். பல நோய்களோடு இருக்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப என்னோட வாழ்க்கை, என்னுடைய உடல், என்னுடைய மனம் இந்த அளவுக்கு நல்லதா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணிய பதிவுகள். இல்லாத இந்த உயிர் இந்த முன்னாடி உடல்கள்ல செஞ்ச புண்ணிய பதிவுகள். அப்ப அவ்வளவு எனக்கு இந்த உடலை கொடுத்தது யாருங்க? என்னுடைய தாயும் தந்தையும் என் முன்னோர்களும். அவர்கள் கொடுத்ததுதான் இந்த உடலே. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோடது என்று ஒன்றும் இல்லை இங்கே. அவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த உடலே. அந்த உயிர் அவங்க கொடுத்ததுதான். உயிரினிலிருந்து வெளிப்படுகிற மனம் அவர்கள் போட்ட பிச்சை. அறிவு அவர்கள் போட்ட பிச்சை. சரிங்களா? ஆன்மா என்று ஒன்றுதான் கடந்து வருகிறது. அப்ப மற்றது எல்லாமே அவங்க போட்ட பிச்சை தான். அப்ப இந்த ஆன்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான இந்த உடல், உயிர், மனம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை காத்தவர்கள் யார்? நம்ம பெற்றோர்கள். நம்ம முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வைத்திருந்தார்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் பெற்றோர், முன்னோர், பித்ருக்கள் வழிபாட்டுக்கு வைத்திருந்தார். இன்னைக்கு அது இல்லை. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு நோய்கள் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது. என்ன காரணம்னா நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்களை நாம யாரும் மதிக்கிறது இல்லை. இது பாவத்திலும் பெரும்பாவம். பாவத்திலும் பெரும்பாவம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் யோசித்து பாருங்க. பெற்றோர்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். நான் அடிக்கடி அம்மாவை பத்தி பேசுறப்ப சொல்லுவேன் இல்லையா, நம்ம அம்மா நமக்காக பட்ட கஷ்டம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பித்ருக்கள் தவத்துல கூட நான் அதை பத்தி சொல்லி, ஒரு குழந்தை நாம் உருவானோடனே அம்மா பட்ட மகிழ்ச்சி என்ன, நாம் உருவாய் வெளியே வர்றதுக்குள்ள அவ பட்ட கஷ்டம் என்ன, எவ்வளவு கஷ்டம். சாதாரண விஷயமா? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஓராண்டுக்குள்ள அவர் படுற கஷ்டம் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் அல்ல. அப்ப அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி என்னை இந்த உலகுக்கு அவ கொண்டு வரலைன்னா நானே இல்லையே. அப்ப இந்த நன்றி கடனை எப்படி நான் கட்டுவது? அந்த நன்றி கடனை செலுத்துவதற்கான காலம்தான் இந்த மாகாளயபட்ச திதி என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த காலத்துல இந்த 15 நாட்கள்ல குறிப்பா என்ன நடக்கும்னா அந்த பித்திருக்களுடைய ஆத்மா சாந்தி ஆகாத நிலையில் இருக்கிற ஆத்மாக்கள் இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கணக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்த நீங்க அதுல இருக்கிற அவங்க வர்றாங்களா வரலையா அதெல்லாம் ரெண்டாவது விடுங்க. என்னைக்காவது நம்ம நம்ம முன்னோர்களை நினைச்சு நன்றி சொல்லி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நீங்க யாருக்கு வேணா பாவம் பண்ணலாங்க, மோட்சம் உண்டு. ஆனால் பெற்றோருக்கு செய்த பாவத்துக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா அது அவ்வளவு ஒரு உயர்ந்த இடம். அதனாலதான் மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வத்தை சொன்னாரு. தெய்வ நிந்தனைக்கு கூட பரிகாரம் உண்டு, பெற்றோர் நிந்தனைக்கு கிடையாது. பெற்றோரை தவிக்க விட்டுட்டு நீ எங்க போய் எந்த சாமிக்கு என்ன பண்ணாலும் வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. புராணங்கள் வேதங்கள் அதைத்தான் சொல்லுது. பெற்ற அம்மா அப்பாவை விட்டு விட்டு நீ 1000 கோடி புண்ணியம் அன்னதானம் செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உனக்கு பாவம்தான். அப்ப நம்ம முன்னோர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், தெய்வ வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு பெற்றோர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப தெய்வமே பெற்றோர் வடிவில் தான் இங்க வருது. நல்லா புரிஞ்சுக்க. தெய்வம் நேரடியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என் அன்னையாக, என்னுடைய தந்தையாக, என்னுடைய தாத்தா பாட்டியாக, என்னுடைய முன்னோர்களாக தெய்வமே வந்து அதைத்தான் சொல்றாங்க. இப்ப மாதாவாக வருவது யார்? இறைவனே தான். பிதாவாக இருப்பது இறைவனே தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தானே சொல்லி இருக்கிறது தமிழ். அதை விட சிறந்த மொழி உலகத்தில் கிடையாது. இப்ப அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்றான்.
அப்ப அந்த பெற்றோருக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு நாளைத்தான் அதை தர்ப்பணம் என்று சொல்கிறார். தர்ப்பணம் தர்ப்பணம் என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். தர்ப்பணம்னா என்ன? எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்த முன்னோர்கள், அவங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள வணங்கக்கூடிய நாள் என்று. அவ்வளவுதான். தர்ப்பணம்னா ஒண்ணும் இல்லை. சரிதானுங்களா? அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உடலை உயிரை அப்படியே கட்டி மீட்டு எடுத்து கொண்டாந்து இருக்கிறாங்க. அவங்க நினைச்சு உடம்ப கெடுத்து இருந்தா நான் பிறந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு அப்படித்தானே பண்ணிட்டு திரியிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த உடலை கெடுத்து விட்டோம், மனதை கெடுத்து விட்டோம். அப்ப குழந்தை பிறக்க மாட்டேங்குது. சரியா? அப்ப என்ன ஆகி போச்சு? பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்த அந்த ஆத்மா தன்னை உணர்வதற்கு வர்றது வீணா போச்சு, வேஸ்டா போச்சு. இந்த பிறவி இல்லை, இத்தனாயிரம் வருஷமா எடுத்த பிறவியே வீணா போச்சே. குழந்தை இல்லாட்டி எல்லாமே போச்சு. கர்மா இல்லாம போய் குழந்தை இல்லாம போறது வேற. அவங்களுக்கு துன்பமே வராது. கர்மா இருந்தும் குழந்தை இல்லாம போகுது பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்களா? அப்ப குழந்தை பேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அது என் முன்னோர்கள் செய்யாம இருந்திருக்கிறாங்களே. தவறு செய்யாமல் உடலை நன்றாக பார்த்து மனதை நன்றாக வைத்து என் அளவுக்கு இந்த உயிரை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்களோ, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தர் தவறு செய்திருந்தால் கூட குழந்தை இல்லாமல் போயிருக்குமா இல்லையா? அப்ப அத்தனை முன்னோர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேனா இல்லையா? சொல்லுங்க. அப்ப அவர்களை நினைவு கூற வேண்டாமா? அவர்களை நினைத்து பார்த்து நன்றி கூறாத நாள் எல்லாம் ஒரு நாளா என்று கேட்டால் அது நாளே கிடையாது. நம்ம யாராருக்கோ நன்றி கூறுகிறோம். சரிங்களா? இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம், பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறோம், பஞ்சபூதங்களுக்கு நன்றி கூறுகிறோம், நவகோள்கள், பிரபஞ்ச அன்னை எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுகிறோம் இல்லையா? ஆனால் மிக முக்கியமாக நாம் நன்றி கூற வேண்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதைத்தான் முன்னோர் குல வழிபாடத்தான் குல தெய்வங்கள் என்று நம்ம வழிபடுறோம். குல தெய்வம் அப்படிங்கிறது என்ன? நம்ம குலத்தில இருக்கிற ஆத்ம சக்தி எல்லாம் ஒன்றாக இருக்கிற இடத்துக்கு பேர் தான் குல தெய்வம். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பல இடங்கள்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். குலதெய்வத்தை கும்பிடாம நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பெத்த அம்மாவை பட்டினி போட்டுட்டு மத்த அம்மாவுக்கு சாப்பாடு போடுற மாதிரி தான். அது பலனை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப குலதெய்வம் என்பது என்ன? என் குலம் தழைக்கு இருந்த தெய்வங்கள் யாரு? என் பெற்றோர்களும் என் முன்னோர்களும். அவர்கள் செய்த புண்ணியம் தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம வசதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் தியாகம் பண்ணலைன்னா நம்மள எங்க போறது சொல்லுங்க? ஒரு உயிரை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அடுத்த சந்ததி கொடுக்கிற சாதாரண விஷயமா? தன்னையே தியாகம் செய்து நம்ம பெற்றோர்கள் நம்மளை கொடுத்துருக்குறாங்க. அம்மா பட்ட பாடு எவ்வளவு நம்மளை வளர்த்துறதுக்குள்ள. அப்பா பட்ட பாடு எவ்வளவு. தன்னலம் கருதாது நம்மை மட்டுமே கருதி அந்த ஆன்மாக்கள் வேலை செஞ்சிருக்கே. அந்த ஆன்மாக்களுக்கு நன்றி உணர்வோடு அவங்களுக்கு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அப்படி அவர்களை நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்து அவர்கள் நினைத்த விஷயங்களை நடத்துவதற்கான விஷயம்தான் இது. இந்த தர்ப்பணம் திதி, இந்த 15 நாட்கள். குறிப்பா இந்த 15 நாட்கள்ல அந்த ஆன்மாக்களுடைய சக்தி இங்க அபரிவிதமா இருக்கும். அப்ப அந்த காலங்களிலே நீங்கள் அவர்களை நினைக்கும் போது, அதாவது ஒரு கூட்டத்துல நீங்க எல்லாரும் என்னை பார்த்து கவனிக்கிறீங்க. இப்ப நான் பேசுறப்ப உங்களோட ரிசெப்டிவிட்டி எப்படி இருக்கும்? இதே சமயம் நீங்க எல்லாரும் அங்கங்க அங்கங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் பேசுறப்ப உங்க ரிசெப்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஏற்புத்தன்மை எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? அது போல காற்று அடிக்கிறப்ப தூற்றுவது போல இப்ப முன்னோர்களே நம்மை பார்க்கக்கூடிய நாள் அப்படின்னு தான் இந்த அமாவாசை நாட்களை பொதுவா சொல்றோம். அந்த ஆத்மாக்கள் இந்த பூமியில பிரவேசித்து அதை தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ற நாள். அந்த நாளிலே அவர்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களுடைய பாவ புண்ணிய கர்ம வினைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பயம். என்னோட முன்னோர்களுடைய கர்மாவை நான் வாங்கி, ஆனா அது இருக்குது உங்ககிட்ட.
உங்க பிரிண்ட்ல நமக்கு வருது இல்ல, வித்து சக்தியின் மூலமாக பதிவுகள் வருது இல்ல, அதுலயே எல்லாரோட பிரிண்ட் இங்க வந்துருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அங்க. அப்ப நீங்க அவங்கள நன்றி உணர்வோட வணங்கி, உங்களோட கர்ம வினைகளை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க அந்த கர்ம வினைகளை விட்டுட்டு நீங்க உயர்ந்த நிலைக்கு செல்லுங்க, பிரபஞ்சம் கடந்து சுத்தவெளி அளவுக்கு போயிருங்க, உங்களோட வினைகளை நாங்க தீர்த்துக்கிறோம், சரிதானுங்களா? நீங்க அங்கிருந்து எங்களை வாழ்த்துங்க. திதி கொடுக்கறதுன்னு சொல்றோம், என்ன நீங்க சொல்றீங்க? நிறைய பேருக்கு அந்த புரிதலே இல்லை. சரிங்களா? அப்போ இங்கிருந்து அங்கிருந்து நீங்க எங்களை வாழ்த்துங்க, நாங்க இந்த கர்ம வினையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆசிகளை கொடுங்க. ஏன்னா பெற்றோரோட ஆசிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. எப்படி இறைவனுடைய ஆசிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதோ, அது மாதிரி பல மடங்கு ஆற்றல் பெற்றோர்களுடைய ஆசிக்கு இருக்குது. அப்ப அந்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். அதுல பெற முடியலைன்னா நீங்க எத்தனை செல்வத்தை சேர்த்தாலும் மகிழ்ச்சி உங்ககிட்ட வர, இறை உணர்வு உங்ககிட்ட வராது. இதுதான் விஷயம். அப்ப அந்த 15 நாட்களும் என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோரை நினைந்து நினைந்து அந்த தர்ப்பணம் கொடுங்கன்னு சொல்றாங்க. தர்ப்பணம்னா நீங்க உடனே போய் எள்ளுந்தண்ணி இறைக்கிறது, பிண்ட வைக்கிறது, அது இதுன்னு எல்லாம் போயிட வேண்டாம். சரிங்களா? எல்லா தர்ப்பணத்தை விட மிக உயர்ந்த தர்ப்பணம் மனசுல நீங்க செய்யறது. இதான் ஞான மார்க்கத்துல புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுன்னா பாவனை. நீங்க எள்ளும் தண்ணியும் விடும்போது அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய உணர்வு முழுக்க உங்க தாய் தந்தையரை நினைத்து கொண்டிருக்கணும். அவர்கள் செய்த நல்லதை நினைத்து உங்கள் உடல் மனம் உருகுனா தான் அந்த தர்ப்பணம் அங்க போய் சேரும். சும்மா சொல்லிட்டாவெல்லாம் போய் சேராது. சரிங்களா? அப்போ எல்லாரும் அப்படித்தான் செய்யணுமா? அப்படி எல்லாம் கிடையாது. செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க, தப்பு கிடையாது எதுவுமே. அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க நம்பிக்கை, அதெல்லாம் போய் கை வைக்க வேண்டாம். சரிங்களா? கான்செப்ட் என்ன? ஞானத்தில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? என் முன்னோர்களை நான் நினைத்து நன்றி சொல்றேன். என்னுடைய தாய் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னைக்காவது நம்ம உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா? நாம நம்ம குழந்தைய அடிக்கடி சொல்றோமே, ஏய் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்டா, இவ்வளவு கஷ்டப்படுறேன்டான்னு. என்னுடைய தாயும் தந்தையும் எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் என் பெற்றோர்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இப்படி எத்தனாயிரம் தலைமுறையாக சிரமப்பட்டு தானே நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம் அவங்க தானே. சரிங்களா? இந்த நேரத்தில் இன்னொரு பதிவை நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். பெற்றோர்கள் நீங்கள் திருமணமான உடனேயே உங்களுக்கு 2 பெற்றோர்களாக மாற்றம் பெற்றுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பெற்றோர், திருமணமானவர்களுக்கு 2 பெற்றோர். இது வேதங்கள்ல இருக்குது. திருமணமானவங்களுக்கு 2 பெற்றோர் யார்? உங்க வாழ்க்கை துணையுடைய பெற்றோரும் உங்களுடைய பெற்றோர் தான். இப்ப புரியுதா நம்ம வாழ்க்கையில ஏன் இத்தனை நோய்கள் பிரச்சனைகள் வருதுன்னு? உங்கள் பெற்றோரை நீங்கள் சிரமப்படுத்தினால் என்ன பாவம் வருமோ, அது மாதிரி பல மடங்கு பாவம் உங்க வாழ்க்கை துணையுடைய பெற்றோரை சிரமப்படுத்தினால் வரும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க உங்க பெற்றோர் கூட 2வது. உங்க வாழ்க்கை துணையோட பெற்றோர்கள் மன சங்கடப்பட்டு விட்டால், அது உங்களால் மன சங்கடப்பட்டு விட்டால் உங்க வாழ்க்கையில நிம்மதியே வராது. எழுதி வச்சுக்கோங்க. உங்க உடல்ல நீங்க என்னதான் பயிற்சி செய்தாலும் நோய் உங்களை விட்டு போகாது, போகவே போகாது. நோய் உங்களுக்கு நிரந்தரம். சரிங்களா? அப்போ இந்த பிறப்பில் இருக்கிற 4 பேரை, இந்த பிறவியில நீங்க உங்க பெற்றோரையோ உங்க வாழ்க்கை துணையுடைய பெற்றோரையோ எக்காரணம் கொண்டோ மன துன்பத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா எனக்கு பெற்றோர் யாரு? என்னுடைய உடலை, உயிரை, மனதை எல்லாவற்றையும் கொடுத்தவங்க என்னுடைய பெற்றோர். பட் நான் இறையுணர்வு பெறணும் என்பதற்காகவே ஒருவரை உருவாக்கி வளர்த்து 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தன்னுடைய உடல், உயிர், மனம் அத்தனையும் தியாகம் செய்து அந்த உயிரை பாதுகாத்து கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தவங்க
என்னுடைய மாமனார் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு, அதான் இரண்டாவது பெற்றோர் என்று சொல்ல. அந்த உறவுகள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் உண்மையாலுமே நல்லவர்கள். ஏன்னா என் பெற்றோர்கள் நான் கர்மாவை கழிக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. நான் கர்மாவை கழிப்பதற்கு யாரென்றே தெரியாத ஒரு நபர், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மாமனார் மாமியார் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சிலருக்கு சொந்த பந்தங்கள் இருக்கலாம், சரிங்களா? அப்ப யாரென்றே தெரியாத ஒரு நபர் தன்னுடைய மகனையோ மகளையோ 20 ஆண்டு காலம் நீங்கள் பெற்ற உங்க பெற்றோர் பெற்ற அதற்கும் மேல பல கஷ்டங்களை பட்டு அவர்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டாந்து உங்க கையில பிடிச்சு கொடுத்து உங்க கர்மாவை போக்குறதுக்காக கொடுத்துருக்குறாங்களே, அவங்கள நீங்க மன வருத்தப்படுத்தலாமா? அந்த பாவம் தான் எனக்கு தெரிந்து இன்னைக்கு இவ்வளவு நோய்களுக்கு அடிப்படை காரணம். சரிங்களா? மருமகள் செய்யக்கூடிய தவறுகள், கவனமா இருங்க, அது எல்லாம் பாவமாக சாபமாக மாறிவிடும். ஏன்னா அவங்களோட பெரும் பங்கு இருக்குது நம்ம வாழ்க்கையில, சாதாரணமான பங்கு அல்ல. மதுரை சொல்லுவாங்க, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இது கணவன் மனைவிக்காக எழுதியிருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு மட்டும் அது பொருந்தாது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும். குறிப்பாக பெற்றோர்களுக்கு மிக மிக அதிகமாக பொருந்தும். அப்ப எந்த காரணம் கொண்டு நம்ம பெற்றோரை துன்பப்படுத்துவதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது மிகப்பெரிய பாவத்திலும் பாவம். வேதங்கள் எடுத்து பாருங்க. பெற்றோருக்கு நன்மை செய்து பூஜை செய்து இறைவனை தவிர்த்தவர்கள் எல்லாம் உண்டு. இறைவனே அவர்களை நோக்கி வந்ததெல்லாம் புராணங்களில் இருக்கிறது. யார் பெற்றோரை இறைவனாக வழிபட்டார்களோ அவர்களை நோக்கி இறைவனே வந்ததுக்கான புராணங்கள் எல்லாம் இருக்குது. உங்க பெற்றோர்கள் எப்படி வேணா இருக்கலாம், எக்ஸ் ஆர் ஒய், நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம். அது உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செயல்படுவாங்களே தவிர அவங்க தவறா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த இடத்துல கவனமா இருக்கு. என் பெற்றோர் சரியில்லை என்று யாரும் சொல்ல முடியும். உங்களுக்கு உடலை கொடுத்தாச்சு, உயிரை கொடுத்தாச்சு. இதை விட கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஒன்று கிடையாது. அந்த ஒன்றிற்காகவே நீங்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம. அப்ப என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. அப்ப அந்த பெற்றோர்களை நன்றாக இப்ப உயிரோடு இருந்தாங்கன்னா நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் மதியம் பேசுறப்ப கூட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் தொடங்கிட்டே இருக்கிறது என்பது மனித அழிவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதை. முதியவர்களே புரிந்து அந்த இடத்துக்கு போறதுங்கிறது வேற, அது அவங்களோட மெச்சூரிட்டி. பட் மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ நீங்க போய் அங்க இருங்க என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நான் எழுதி வேணாலும் கொடுக்குறேன், உங்க வாழ்க்கையில நிம்மதி என்பது துளி கூட இருக்காது. நீங்க வச்சுக்கோங்க. நீங்க காசு பணத்தை சேர்க்கலாம், சொத்து சுகத்தை சேர்க்கலாம், குழந்தை பேர் கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆமா, உங்க உடலிலே நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கும், உங்கள் மனதிலே குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும், உங்க வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டே இருப்பீங்க. பித்திருக்கள் தவத்தில் ஐயா பேசுவாங்க, என்னோட வாழ்க்கை பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், எங்க போய் நான் தீக்கிறது சாமி அப்படின்னு தெரியாம சுத்துறீங்களா? உங்க பெற்றோர்களை நினைந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்க முன்னோர்களை நினைந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுதான் பாவம் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கான வழி. எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னு தெரியல, உங்க பெற்றோர்களிடம் கொட்டுங்க. ஆமா, அவர்களிடமிருந்து ஒரு வாழ்த்து வந்துருச்சு அப்படின்னா, அவங்க நேரா இருந்தாலும் சரி, அவங்க உயிரோடு இல்லாம சூக்குமமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் வாங்கி கொண்டால் போதும், அது உங்க சகல பிரச்சனைகளையும் தகர்த்து எறிந்து விடும். இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டு, சரிங்களா? அப்படிப்பட்ட முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி கூறி, சரிங்களா,
அவர்கள் நினைத்த வழியிலே நாம் நிற்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய காலம் தான் இந்த மாகாளியபட்ச திதி காலங்கள் என்று சொல்கிறோம். சரிங்களா? அப்ப அது புரட்டாசி மாதத்தை ஒட்டி வரும்போது இப்ப பருவ காலங்களும் நிறைய மாற்றம் வரும். அதுல குறிப்பா இப்ப வந்து மழை காலம் தொடக்கம், வெயில் காலத்துல ஒரு இப்ப இருக்கிற மாதிரி வெயில் ஒரு டிஃப்ரெண்டான வெயிலா இருக்கும். நீங்க கவனிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது விஞ்ஞானபூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரட்டாசி மாத காலங்கள் பூமியிலிருந்து அபரிமிதமான வெப்பம் வெளியேறக்கூடிய காலம். விஞ்ஞானபூர்வமான உண்மை. அப்ப அபரிமிதமான வெப்பம், பகல்ல எல்லாம் வெயில் பட்டை எடுக்கும், நைட்ல வேற மாதிரி மழை கொட்டி தீர்க்கும். இந்த காலத்தினுடைய தன்மை அப்படி. அப்ப பூமிக்குள்ளிருந்து இருக்கிற மொத்த வெப்பமும் பிடுங்கிட்டு வெளியே வரும். அப்ப இந்த காலத்திலே சீதோஷண நிலை ரொம்ப மோசமா இருக்கும். ஒன் செகண்ட். நண்பர்களே, ஒரே நிமிடம். ஓகே, ரைட். சீதோஷண நிலை ரொம்ப மோசமா இருக்கும் நேச்சர்ல. அப்ப இந்த சீதோஷண நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இந்த நேரத்திலே உடல் உஷ்ணமாகும், ரொம்ப கவனமா இருங்க. நாம் இப்போ அந்த துவக்க காலத்துல தான் இருக்கிறோம். புரட்டாசி மாதத்துல ஏன் சைவம் சாப்பிடணும், ஏன் பெருமாள் கோவிலுக்கு போகணும், இப்படிங்கிறதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்ப அந்த புரட்டாசி மாதம் ஆவணியினுடைய நிறைவு புரட்டாசி காலங்களிலே அதிகப்படியான உஷ்ணம் வெளிப்படும். நீ பாருங்க, நிறைய தொற்றுக்கள் வரும். நிறைய பேருக்கு காய்ச்சல் வரும், நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். சரி, உடல்ல சூடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் வரும். இந்த இந்த பூமியோட நிலை அப்படி இருக்கு. இப்பவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பருவ காலத்தை மாற்றி அமைச்சிட்டோம். இப்ப நேச்சரா நடக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. மே மாத வெயில் கொளுத்துன்னா இப்ப மே மாத வெயில் இல்ல. மார்ச் ஏப்ரலே பொழந்து எடுக்குது. மே மாதம் மாறி போகுது. ஜூன் ஜூலை வேற மாதிரி இருக்கு. அப்ப புரட்டாசி என்பது ஆவணிலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப நடக்கிற சூழல் எல்லாம் பாருங்க, உடல் உஷ்ணத்தினால நிறைய இல்லங்கள்ல பிரச்சனை இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, நான் சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த வெப்பம் இப்பவே அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும் போது பல்வேறு நோய்களை அது வெளிப்படுத்தி விடும். நாக்குல புண்ணு, வாயில புண்ணு, சரிதானுங்களா? உடல் முழுக்க உஷ்ணத்தினால் வரக்கூடிய பைல்ஸ் கம்ப்ளைண்ட், அல்சர் பிரச்சனைகள், வயிற்று புண்கள், சரிங்களா, சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சூழல் பருவ காலம். அப்ப இப்ப என்ன பண்ணணும், நம்ம சைவ உணவை உட்கொள்ள வேண்டும். அசைவ உணவு இப்ப சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூடு எச்சாகி இன்னும் பல நோய்கள் உருவெடுத்துரும். அதனாலதான் புரட்டாசி காலங்கள்ல சைவத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க, சும்மாவெல்லாம் சொல்லல. அதே போல தூய்மையாக இருக்கணும். புரட்டாசி காலங்கள்ல டெய்லியும் குளிச்சுக்கணும், உடலை குளிர்ச்சி பண்ணிக்கணும், உஷ்ணத்தை அதிகமா ஏத்தறக்கு விடக்கூடாது. பெருமாள் கோயில்ல போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா? துளசி என்பது மிகப்பெரிய இம்யூனிட்டி பவருக்கான ஒரு பொருள். அப்ப அதை நீங்க பயன்படுத்தும் போது உடம்புல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆயிரும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். சரிங்களா? அப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமாள் கோவிலை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த விஷயத்தை செய்ய சொன்னாங்க. பெருமாள் கோயில்ல துளசி தீர்த்தம் இயல்பாகவே கொடுக்கிறது அங்க ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்ப அந்த மாதத்திற்கு பெருமாளுக்கு உகந்த மாதம். சரிங்களா? அப்ப புதனுடைய முக்கிய நிலைப்பாடு வந்து விஷ்ணு இல்லையா? அதனால பெருமாள் வழிபாடு. ஏன்னா அது புதனுக்குரிய காலம், கன்னி ராசி என்று சொல்றோம். அது ரொம்ப ஜாதகத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, புரட்டாசி மாதம்
இயற்கை சீதோஷண நிலையினுடைய மாற்றத்திலே வெப்பம் தாறுமாறாக இருக்கக்கூடிய மாதம். இதில் நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சரிங்களா? இதுதான் விஞ்ஞானபூர்வமான விளக்கம். சைவ உணவை சாப்பிடுங்க, துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சாத்வீக உணவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம் அதுதான். அப்ப இந்த மகாலயபட்ச 15 நாட்கள்லையும் நாம் இதை முறையாக கடைபிடிக்கும் போது, குறிப்பா நம்ம பித்திருக்கள் தவம் இல்லையா, நம்ம அதை கூட வாய்ப்பு இருந்தா ஒரு 15 நாளைக்கு செய்யலாம். தப்பு கிடையாது. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. நாம ஒரு 15 நாட்களுக்கு நாம அந்த தவத்தை கூட டெய்லி சாயங்காலம் செய்யலாம். எதுவுமே தப்பு கிடையாது. சரிங்களா? இன்னும் நான் அடிக்கடி சொல்றது, இது இந்த 15 நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் பெற்றோரை முன்னோர்கள் மறந்து விட்டுறதா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க தவம் பண்றப்ப எப்பவுமே அன்னைக்கு வணக்கம்னு சொல்றீங்கல்ல, நான் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பேன். நீங்க பழைய அன்பர்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். உங்க அன்னைக்கு வணக்கம் என்று சொல்லும் போதே உங்க அம்மாவை நினைச்சுக்கணும். அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஆதி அம்மா அப்பா, அதற்கு முன்னாடி 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு, அதற்கு முன்னாடி பஞ்சபூதங்கள், அப்புறம் பிரபஞ்ச அன்னை. உங்க அன்னை என்பவர்கள் பிரபஞ்ச அன்னையினுடைய வெளிப்பாடு. அப்பா எடுக்கிறீங்க, அப்பா அவரோட அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா போனீங்கன்னா அவரும் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு, அப்புறம் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கு மூலமா இருக்கிற சுத்தவெளி. உங்கள் அப்பா சுத்தவெளியினுடைய வெளிப்பாடு, உங்கள் அன்னை பிரபஞ்ச அன்னையினுடைய வெளிப்பாடு, அவர் சிவத்தினுடைய வெளிப்பாடு, அம்மா சக்தியினுடைய வெளிப்பாடு. அது அப்படியே ஒரு செகண்ட் அகக்காட்சி அப்படியே பார்த்தரணும். நான் ஒரு வார்த்தை சொல்லி தொடங்குறதை நீங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல அருட்பெயர் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன். அந்த அனைத்து தன்மாற்ற நிலைகள்னா என் கண்ணுல அந்த காந்தம், விண்ணு, பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள், பிரபஞ்ச அன்னை, அனைத்து உயிர்கள் அத்தனை அப்படியே லைனா ஒரே செகண்ட்ல பிளாஷ் ஆயிடும். சுத்த வெளி, அதன் அனைத்து தன்மாற்ற நிலை, மொத்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், நவக்கோள்கள், அனைத்து உயிர்கள் ஒரு செகண்ட்ல நினைச்சு எல்லாத்தையும் நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்தினா முடிஞ்சுது. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில மகிழ்ச்சி சொல்லிட்டார்ல, வாழ்க வையகம் அப்படின்னா வையகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களையும் வாழ்த்தியாச்சு. சரிங்களா? அப்படி நீங்க ஒவ்வொரு முறை தவம் செய்யும் போதும் என்ன பண்ணணும்? நம்ம அன்னைக்கு வணக்கம்னு சொன்ன உடனேயும் உங்க அம்மா தொடங்கி பிரபஞ்ச அன்னை வரைக்கும் அப்படியே ஒரு அகக்காட்சி அப்படியே போயிடணும். தந்தைக்கு வணக்கம்னா அப்பா தொடங்கி சுத்தவெளி வரைக்கும் ஒரு அகக்காட்சி. எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க. கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் உங்களை வாழ்த்துறதா பிளஸ்ஸிங் வாங்கணும். உங்க அம்மா வாழ்த்துறாங்கன்னா பிரபஞ்ச அன்னையிலிருந்து உங்க அம்மா வரைக்கும் வர அத்தனை ஆத்மாக்களும் உங்களை வாழ்த்துறாங்க. அப்பா உங்க தலையில கை வச்சு வாழ்த்துறாருன்னா சுத்தவெளி முதல் கொண்டு வந்த அத்தனை உயிர்களும் உங்களை வாழ்த்துது. அப்படி எடுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் தவம் பண்றப்ப இருக்கணும். அந்த பெற்றோரை ஒவ்வொரு நாளும் நினைப்பது போல அதன் மூலமாக உங்க முன்னோரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்திலும் நினைத்து கொள்ளுங்கள். இந்த 15 நாள் செய்யறதுங்கிறது ஒரு முறையாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஆத்மாக்கள் இங்க வரக்கூடிய காலம், அந்த காலத்துல அவங்களை வணங்கும் போது வழிபடும் போது, சரிங்களா, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும், பாவங்கள்ல இருந்து விடுபடுவீர்கள். பெற்றோர்கள் வாழ்த்திட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பாவமும் அவங்ககிட்ட இருந்து போகும். அதனாலதான் பாருங்க, கோடி கோடியா வச்சிருப்பான், பெற்றோரை பார்க்க மாட்டான், சந்தோஷமாவே இருக்க மாட்டான். அண்ணன் தம்பி இருப்பாங்க, அண்ணன் பயங்கர வசதியா இருப்பான், அவன் வீட்டுல நிம்மதியா இருக்காது. ஆனால் தம்பி பெரிய வசதி இருக்காது, நிம்மதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். காரணம் என்ன? அவங்க அம்மா அப்பா அவங்க கூப்பிட்டு வச்சிருப்பான். நிறைய பேர் மாமனார் மாமியார் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் தெய்வமா கும்பிடணும். நம்ம ஆண்கள் இந்த இடத்துல ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். பெண்களுடைய அம்மா அப்பா கஷ்டப்பட்டா அந்த ஆண்கள் இறங்கி போய் நின்று செய்யறாங்க ஹெல்ப். நான் பாக்குறேன், கண்ணு முன்னாடி பாக்குறேன். சிலர் தப்பாம இருக்கிறாங்க, அது நான் சொல்ல வரல, எல்லாத்தையுமே சொல்ல வரல. ஆனால் மேக்சிமம் ஆண்கள் மனைவியுடைய தந்தையோ தாயோ கஷ்டப்படும் போது கை கொடுக்குறாங்க.
பட் கணவனுடைய தாயோ தந்தையோ கஷ்டப்படும் போது நிறைய பெண்கள் கை கொடுக்கறது இல்லை, சிலர் தான் கை கொடுக்குறாங்க. எல்லாரையும் நான் சொல்லல, பலர் கை கொடுப்பதில்லை. இதுதான் பெரும் பாவத்திலும் பெரும் பாவம். அது அந்த பெண்மையில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய பாவம் தான் இன்னைக்கு பெண் சமுதாயத்துக்கு இவ்வளவு துன்பம். சரிங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆண்களால் பெண்களுக்கு தீமை செய்ய முடியாது. பெண்களே செய்து கொள்ளக்கூடிய தீமை தான் பெண்களுக்கு வந்து சேருகிறது. அது தெரிஞ்சும் தெரியாமல் இப்படி பண்ணி போடுறோம். அதனால தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களையும் உங்கள் வாழ்க்கை துணைய பெற்றோர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ உயிரோடு இருந்தா பெரும் புண்ணியம். செத்ததுக்கு அப்புறம் போய் தர்ப்பணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பெரும் பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கிறப்ப அவங்க மனசு நிறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஒரு புண்ணியமே இல்லை. சரிங்களா? அப்புறம் காலம் சென்றவர்களை நினைத்து நன்றியுணர்வோட நாம் அவர்களை நினைத்து பார்ப்பது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என் பையன் புள்ள பேரன் பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஒண்ணு. இப்போ உங்களுக்கே பாருங்க, இப்ப நிறைய இடத்துல படங்கள்ல எல்லாம் கூட பார்க்கலாம், பிளாஷ்பேக்ல அவங்க அப்பாவை பத்தி அந்த பையன் நினைச்சு பார்த்தான் அப்படின்னாலே அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருதே. உண்மையா இல்லையா? உங்க அப்பா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷம் வருது. இன்னும் அப்பா பையனை பத்தி பெருமையா நினைச்சா எவ்வளவு சந்தோஷம் வருது. இதெல்லாம் நீங்க படத்துல பாக்குறீங்கல்ல. சரிங்களா? அப்ப நீங்க இங்க நினைச்சு பாக்குறீங்க அப்படிங்கறதே அந்த ஆத்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு வாழ்க்கை ஓட்டத்திலையும் என் குழந்தை என்னை நினைச்சு பாக்குது, எனக்கு நன்றி சொல்லுது, எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்களா? அது உண்மை. அந்த ஆன்மாவுக்கு தெரியும். எல்லாமே இயற்கை கனெக்ஷன்ல தானே வச்சிருக்கு. அந்த ஆத்ம சக்திக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நீங்க அவங்கள நினைச்சு பாக்குறதே பெரும் புண்ணியம். நன்றி சொல்றது அதை விட பெரும் பாக்கியம். இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நான் கொஞ்சம் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? உண்மையா? நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லபடியா வாழணும், இந்த உடம்ப நான் நல்லா வச்சுக்கணும், இந்த மனசை நான் நல்லா வச்சுக்கணும், என் குடும்பத்தை நான் நல்லா வச்சுக்கணும், என்னோட உறவுகளை நான் நல்லா வச்சுக்கணும், ஓரளவுக்கு நல்ல பொருளாதார வளத்தோடு இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி புண்ணியத்தோட புகழோடு இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதுதானே பெற்றோருக்கு விருப்பம். வேற என்ன பெரும் விருப்பம்? வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணணுங்கிறது உங்க பெற்றோரோட விருப்பம். இந்த உடலை கொடுத்தவங்க அவங்கதான். நீங்க இனிமேல் பெற்றோருக்கு காணிக்கையா கொடுங்க. இந்த உடலை கொடுத்த பெற்றோருக்கு நான் உடற்பயிற்சி செய்து காணிக்கையா கொடுக்குறேன், நீங்க கொடுத்த இந்த உடலை நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன். சரிங்களா? இந்த உயிர் கொடுத்த பெற்றோருக்கு காயகல்பம் பண்ணி கொடுங்க. இந்த மனதை கொடுத்த பெற்றோருக்கு தியானத்தை பண்ணி இதையே தர்ப்பணமா கொடுங்க. தர்ப்பணம் எங்கேயோ போய் தண்ணி ஊத்தி எல்லாம் விட்டுட்டு, சரிதானா? அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள நினைக்கிறதே இல்லை. சரியா? சும்மா அப்படி பண்றதால பெரிய பிரயோஜனம் இல்லை. அவங்க உண்மையாலுமே அந்த ஆத்மா எப்பவுமே உங்களை நினைச்சிட்டு இருக்கும், எப்பவுமே உங்களோட இருக்கும். இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க, எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க நல்ல உடற்பயிற்சி பண்ணுவதுதான் உண்மையாலுமே நீங்க கொடுக்கிற தர்ப்பணம். இந்த உடல் அவங்க கஷ்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளா தூக்கி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. கிட்னி பாதிக்காம, லிவர் பாதிக்காம, கண்ணு பாதிக்காம, கைகால் முடம் இல்லாம கொடுத்துருக்காங்க. பெரு விஷயம். அரிது அரிது மானிடராய் பிறப்பே பெரிய விஷயம். அது இவ்வளவு நாள் அவங்க தூக்கி கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு க்ஷணம் தப்பிச்சுன்னா ஜென்மம் இருக்காம போயிருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக அதை தூக்கி பிடிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி கொடுத்து இந்த உடலை நான் நன்றாக வச்சுக்குவேன், அது தர்ப்பணம். காயகல்பம் பண்ற அதுக்கு பேர் தர்ப்பணம். இந்த உயிரை கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உயிரை கொடுத்துருக்கிறீங்க, அந்த உயிரை நான் நல்லா வச்சுக்குவேன். அப்போ உங்க பெற்றோருடைய முன்னோருடைய ஆன்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தியானம் பண்ணி இந்த ஆன்மாவை உயர்த்துறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அப்பா, என் வழியில வந்த ஒருத்தன் தியானம் பண்ணி வர்றான்டா, அங்க என்ன நோக்கத்துக்காக வந்தானா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல, தன் மகனை சான்றோர் கேட்ட தாய் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய்.
இப்போ குழந்தையை பெத்தப்ப கூட அவளுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லையாமா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டது. அந்த சான்றோனா நம்ம மாறணும். அதுதான் தர்ப்பணம், அதுதான் திதி, அதுதான் பெற்றோர்களுக்கான வழிபாடு, அதுதான் பெற்றோர்களுடைய ஆசை பெறுவதற்கான வழி. அப்ப என் உடல் உயிர் மனதை நன்றாக வச்சுக்கோ, என் குணத்தை நல்லா வச்சுக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். பெற்றோருக்கு என்ன அதிகபட்ச ஆசை? உங்க உறவுகளோட நீங்க சந்தோஷமா உங்களுடைய பிறந்தவர்கள் அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ, ம்? அவர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், தப்பு கிடையாது. அதனால அவர்களை நீங்க திட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துடலாமா? அது உங்க பெற்றோருடைய சாபத்தை வாங்குவதற்கு முதல் செயல். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், துரோகம் செய்யாதீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படும்படி நடக்காதீர்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறிப்பா வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்கள்ட்ட நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்க எப்படியோ இருங்க, நீங்க அவங்கள மதிங்க, மதிக்காம போங்க, போங்க போகாம விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் கணவன்மார்கள் மனைவியினுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கோ மனைவியுடைய சகோதர சகோதரிகளோடு போய் சேருவதற்கோ பழகுவதற்கோ தயவு செய்து தடை செய்து விடாதீர்கள். அதை விட பாவம் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது. உலக பாவம் அது. உலகத்தின் மகா பாவத்தில் முதல் இடத்தை அதை வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்த மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். இப்ப இவ்வளவு துன்பம் வருது எங்கிருந்தா வருது? நல்லா பயிற்சி பண்றீங்க, நல்லா தவம் பண்றீங்க, 5 அளவு முறை கடைபிடிக்கிறீங்க, இன்னும் நோய் போகலையே. ஏன் போகல? ஏன் போகல? வீட்டுக்கார அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு விட மாட்டேங்கிறீங்க. இதை விட என்ன பாவம் வேணும்? அந்த அம்மா புழுங்கி புழுங்கி சாகுது, என் பெற்றோரை பார்க்க முடியல, அவன் குழந்தை பிறந்தவனை பார்க்க முடியல, பேச முடியலன்னு. நீங்க எத்தனை ஜெபம் தவம் பண்ணாலும் உங்களுக்கு முக்தி கிடையாது, உங்களுக்கு இன்பம் வராது. இதை மாத்து, இதை மாத்தி பாருங்க. உங்க உடம்புல நோய் போகலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல பெண்கள் அப்படித்தான். உங்க ஆண்கள், உங்க கணவன்மார்கள் அவங்களோட பெற்றோர்களோட பார்க்கறதோ பேசுறதோ அவங்களுக்கு கொடுக்கறதோ வைக்கிறதோ அவங்களோட சகோதரரை பார்த்துக்கிறதோ வைக்கிறதோ அவரோட பிறப்பு கடமை. அது பிறப்பு கடமை, பிறப்பு உரிமை என்பது போல பிறப்பு கடமை. அதை செய்வதற்கு ஒரு காலத்திலும் பெண்களை நீங்கள் தடையாக இருந்திராது. ஆண்களை விட பெண்களுக்கு அது பெரும்பாவமாக மாறும். உங்க மன உளைச்சல்லே நீங்க செத்து போயிருவீங்க. ஆமா, உங்க உடல்ல பல நோய்களை தாக்கத்திற்கு நீங்க உட்படுவீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க பெண்கள் அந்த எமோஷனை விட ஆண்களோட எமோஷன் அதிகம். ஆண் பாவம் என்று சொல்லுவாங்கல்ல, பெண் பாவம் பொல்லாததுதான், ஆண் பாவம் அதை விட பொல்லாது. ஏன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பெண்களாவது அந்த உங்க மனோபலத்தை கொண்டு மனம் சாந்தி ஆயிருவீங்க. ஆண்களுக்கு அப்படி தெரியாது. அந்த மன உளைச்சலில் அவன் படக்கூடிய துன்பம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது பெரும்பாவமாக வந்து போகும். அதனால இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது, உண்மையாலுமே தர்ப்பணம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். அப்பதான் உங்க பெற்றோர் முன்னோருடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏதோ ஒரு 15 நாள் பண்ணிட்டா கிடைக்காது. இந்த 15 நாள் தொடங்கி வாழ்நாள் முழுக்க பண்ணணும். இந்த 15 நாள் நல்லா பண்ணு. ஒவ்வொரு நாள் தியானத்திலும் காலையிலையும் மாலையிலையும் பெற்றோர்கள் முன்னோர்களை நினைச்சு அவங்க ஆசிகளை பெறுங்க. டெய்லி நினைங்க. அப்படி என்ன கஷ்டம் நமக்கு? இத்தனையும் கொடுத்தவங்கள ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்கு என்ன நமக்கு கஷ்டம்? சரிங்களா? அப்ப பயிற்சியை நிறைய பண்ணி எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு இருக்கிற உறவுகளை எக்காலத்திலையும் விடாம எந்த நோக்கத்திற்காகவும் எந்த காரணத்துக்காகவும் அவங்களை விட்டு கொடுக்காம கொஞ்சம் போனா பரவாயில்லையா விட்டுருங்க. 5 சென்ட் கேட்கறானா, 10 சென்ட்ல 6 சென்ட் கேட்கறானா கொடுத்துருங்கன்ற. அப்பா 10 சென்ட் வாங்கி வச்சங்காட்டி தானே உங்களுக்கு 6 சென்ட் 5 சென்ட். அவர் வாங்கியே வைக்கலன்னு நினைச்சுக்கோங்க, 4 சென்ட் சும்மா கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. 50 பவுனா 30 பவுன் கேட்கறாளா தங்கச்சி, கொடுத்துருங்க. அம்மா பவுனே சேர்த்து வைக்கலன்னா கம்முன்னு தான் இருப்பீங்க, இல்லைன்னு நினைச்சுக்குங்க. மன நிம்மதி மன திருப்தி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அதுதான் உண்மையான தர்ப்பணம், உண்மையான திதி, உண்மையான பெற்றோருடைய ஆசி, உண்மையான முன்னோருடைய வாழ்த்தை பெறக்கூடிய ரகசியம் என்று சொல்லி
கிடைத்திருக்கரிய இந்த உறவை, கிடைத்திருக்கரிய இந்த வாழ்வை மனித இனம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உண்மையாலுமே உங்க முன்னோருடைய ஆசி வந்துருச்சுன்னா, உண்மையாலுமே சொல்றேங்க, எப்பேற்பட்ட கர்மாவையும் உடைக்கிற ஆற்றல் உங்க முன்னோர்களுடைய அந்த ஆற்றலுக்கு இருக்கு. இருக்கு. பாசஸ் கொடுத்தா எப்படி நோய்கள் போகிறதோ, பாசஸ்ங்கிறது என்ன, ஆற்றலை பாய்ச்சுதல் தானே, ஆற்றல் பாய்ச்சுதல் தானே பாசஸ். அப்படி உங்க முன்னோர்களுடைய ஆசிகளை நீங்கள் குரு பார்வை கோடி புண்ணியம். சரியா? குரு பார்வை பட்டாலே கோடி புண்ணியம். குரு தொட்டு தீட்சை கொடுத்தா எவ்வளவு புண்ணியம். அப்போ குரு அந்த உயிருக்கும் மேலாக மதிக்கப்படக்கூடியது அன்னை தந்தை. அவர்களுடைய பிளெஸ்ஸிங் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அது எவ்வளவு கர்மாவை போக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பெற்றோர்களோட நீங்க ஏதாவது இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கூட ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசுங்க. தயவு செஞ்சு பேசு. அது என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. நோ ரீசன். உங்க கர்மால இருக்கிறங்காட்டி தான் அவங்க அப்படி நடந்துட்டாங்க. அவங்க தப்பே கிடையாது. உங்க கர்மா அப்படி இருக்கு. உணர்ந்தவங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. அதே போல உங்க மாமனார் மாமியார் கூட நீங்க எந்த சண்டை போட்டிருந்தாலும் அவங்க மனசை வருத்தப்படுத்தி இருந்தா இப்ப கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க பக்கம் தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேளுங்க. குறைஞ்சு போயிட மாட்டோம், செத்து போயிட மாட்டோம். சரிங்களா? பரவாயில்ல இல்லையா? மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. நமக்காக வாழ்க்கை துணைவே பெத்து வளர்த்தி ஆளாக்கி கொடுத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சரிங்களா? அதே போல உங்க உடன் பிறந்தவர்களோட யாராவது கூட நீங்க பேசாம இருந்தா தயவு செய்து இன்னைக்கு கூப்பிட்டு பேசிருங்க. பேசிருங்க. அவங்க போன் எடுக்கலைன்னா பரவாயில்ல. சரிதானா? முயற்சியாவது பண்ணு. மானசீகமாவது அதுக்கப்புறம் சொல்லு. சரிங்களா? அதே போல உங்க வாழ்க்கை துணையுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட யாராவது கூட பேசாம இருந்தா நீங்க கூப்பிட்டு பேசுங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் பண்ணிடலாம் நீங்க. ஆனா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய விஷயம். உங்க வாழ்க்கை துணையுடைய அக்கா கூடயோ தம்பி கூடயோ அண்ணன் கூடயோ தம்பி கூடயோ உங்களுக்கு மன வேறுபாடு இருந்தா இந்த ஒரு 15 நாள்ல பேசுங்க. முடிஞ்சா இன்னைக்கே பேசுங்க. ஒண்ணுமே நடக்காதுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப உங்க முன்னோரோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அவங்கள நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நீங்க என்னதான் மன மகிழ்ச்சி உங்க வாழ்க்கை துணை கொடுத்தாலும் அவங்களோட சகோதர சகோதரிகளோட அவங்க இணக்கமா பெற்றோரோட இணக்கமா இல்லைன்னா நீங்க உலகத்தையே கொண்டாந்து உங்க வாழ்க்கை துணையிட்ட கொடுத்தாலும் அதனால் அவர்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். இதுதான் உண்மை. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். சரிங்களா? சரி, நீங்க அந்த பக்குவ நிலை அளவுக்கு போகல அப்படின்னா நீங்க பேசுங்க, பேசாம விடுங்க. ஆனா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடாதீங்க. இது பெரும் பாவம், மிக பெரும் பாவம், தீர்க்க முடியாத பாவமாக மாறிவிடும். ஏன்னா காலம் போயிருச்சு. காலம் போயிருச்சு. இப்ப உங்க குழந்தைகளை உங்க வாழ்க்கை துணையோடைய சகோதர சகோதரியுடைய குழந்தையோட நீங்க விடுறதுக்கு அனுமதிக்கலைன்னா இது மாதிரி ஒரு பாவத்தை நீங்க பார்க்கவே முடியாது. சீரியஸா சொல்றேன். இதெல்லாம் நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அப்ப உங்க வாழ்க்கை துணைக்கு மேல உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை துணை மேல உங்களுக்கு உண்மையாலுமே அன்பு இருந்தா அவங்களோட சகோதர சகோதரி எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. இல்லையா? யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணை மேல உங்களுக்கு உண்மையாலுமே அன்பு இருக்குதுன்னா அவர்களுக்கு பிடித்த நபர்கள் தவறு செய்தால் கூட அதை ஏற்று மன்னித்து செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. இல்ல எனக்கு அவங்க சரியில்லை அதனால நீயும் போகக்கூடாதுன்னு சொன்னா இது மாதிரி ஒரு துரோகம், இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல கிடையாது. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்களேன், எதிரியா அடிச்சிடலாம். துரோகி என்ன பண்ணுவீங்க? கூடவே இருந்து துன்பம் கொடுக்கறவங்களை என்ன பண்ணுவீங்க? இதுல வர்ற வழி பெரும் வழியா இருக்கும். அதே போல உங்களோட குழந்தைகள் 2 பேர் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கை துணையோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க.
இப்ப நீங்க அவங்க கூட பேசாத ஒரே காரணத்தினால இந்த குழந்தைகளே அங்க அனுப்ப மாட்டாங்க நிறைய பேர். ஐயோயோ, பாவத்திலும் பாவம், பெரும் பாவம், கொடுமை எல்லாம் இங்க நடக்குது. இந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாராவது பண்ணிட்டு இருந்தா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இத மட்டும் நீங்க மாற்றி பாருங்க. உங்க உடல், மனம், உயிர், உங்க குடும்பத்துல வர்ற பிரச்சனை, சிக்கலு, கடன் தொல்லை எல்லாம் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. கரெக்டா இயற்கை. நான் இன்னைக்கு பேச வந்த டாபிக்கே வேற. இன்னைக்கு ஆக்சுவலா நான் பேச வந்தது சிரிப்பை பற்றி பேசணும். இந்த மாதத்துல உலக சிரிப்பு தினம் வருது. அதுதான் அனைத்து நோய்களையும் போக்குறதுக்கான மாமருந்துன்னு பேசுறதுக்கு தான் வந்தேன். சாயங்காலம் ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாகாளயபட்ச திதியை பற்றி பேசுங்கய்யா, எல்லா மக்களுக்கும் நல்லதா போய் சேரணும், அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும், இதை பத்தி பேசுங்கய்யான்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன். அதனால இது ஏதோ நான் நினைத்து பேசினது அல்ல. இது இயற்கை நினைத்து என் மூலமாக கொடுத்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து நோய்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறதுக்கான மிகப்பெரிய ரகசியமா நான் அதை உங்களுக்கு உடைக்கிறேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சத்தியம். உங்களுடைய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க சகோதர சகோதரியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரியானா? இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கிற செயல் என்று கூறி காலம் கருதி நான் நிறைவு செய்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மிக்க